அனைவருக்கும் வணக்கம். நான் வசிக்கிறது ஈரோடு மாவட்டத்தில். எங்கள் உறவினர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உள்ளனர். அவர்களை ஈரோடு ஜிஹெச்சில் சேர்த்தியுள்ளனர். அவர்களை நான் பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அங்கு போனால் அங்கே எல்லா பக்கமும் எச்ச துப்பி வச்சுக்கிறாங்க. பான் கிராக்கு, புவியில் லிஃப்ட்டு பக்கத்தால் இருந்து படி ஏறது வரையும் செவுறு எல்லா பக்கமும் துப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த பொதுமக்கள் இப்படியெல்லாம் இந்த ஆஸ்பத்திரியை நாசம் பண்ணுறாங்க. மத்திய அரசு அவ்வளோ அருமையாக அந்த ஆஸ்பத்திரியை கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த பொதுமக்கள் அதை நல்லபடியாகவே பயன்படுத்தாமல் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே தூய்மை பணியாளர்களும் தினந்தோறும் அதை சுத்தம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் பொதுமக்கள் தினந்தோறும் நாசம் படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதை தடுப்பதற்காக மத்திய கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும். திருப்பதியின் நுழைவாயில் ஒரு கம்ப்யூட்டர் கதவு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதே கதவை நம்ம ஜிஹெச் மருத்துவமனையிலையும் வைக்கணும். அது வழியாக தான் போகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை கொண்டு வரணும். அதில் நம்ம ஏதாவது போதைப் பொருளெல்லாம் உள்ள ஆஸ்பத்திரிக்குள்ளே போட்டு போனோம்னா அந்த மிஷின் சத்தம் போடும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். வெளியே ஒரு வாட்ச்மேனையும் போட்டு வச்சுருக்குந்தா அந்த ஆஸ்பத்திரியும் நீட்டாக இருக்கும். தூய்மை பணியாளர்களுக்கு வேலை சுமை குறையும். இதை மத்திய அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.